வணக்கம் அக்கா, உங்க பேரு? அமலப்பு மேரி. ஓகே. எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? இந்த பங்குல வந்து நான் திருமணமாயி 15 வருஷம் எங்க வீட்டுக்காரர் இங்க வேலை செய்யறதால இங்க வந்திருந்தேன். அதுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரெண்டு முறை அபார்ஷன் ஆச்சு குழந்தைங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் பொறுத்துதான் ஒரு பாப்பா பிறந்தா. பாப்பா பிறந்து அவளுக்கு வந்து அவ 6-7 வருஷம் வரைக்கும் அடுத்த குழந்தை நிக்கவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இங்க வந்து கில்பர்ட் ஜோ ஃபாதர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இருக்கும்போது வந்து 19ஆம் தேதி சிறப்பா இங்க செய்வாங்க. அப்போ நான் வந்து ப்ரேயர் பண்ணி 3வது மாசமே எனக்கு என் பையன் வந்து வயிற்றுல நின்னுட்டான். அதுக்கப்புறம் அவன் பிறந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த அற்புதம். அதுக்கப்புறம் நான் எல்லா 19ஆம் தேதியும் வருவேன். அலனார் வந்து எனக்கு எல்லாமே நான் கேட்கறது கொஞ்சம் லேட் ஆனாலும் எனக்கு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி பசங்க 2 பேருமே இங்கதான் வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, மலைக்கல்விக்கு எல்லாத்துக்குமே நல்லா போவாங்க. அப்புறம் எனக்கு எங்க அண்ணன் கூட கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. ஒரு 3 வருஷமா இருந்தது. அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தியானம் வச்சாரு. இப்ப இந்த வாரத்துல தியானம் வைக்கும் போது நான் அந்த தியானத்துல வந்து என் அண்ணன் கூட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு இப்ப என் பொண்ணு வந்து இப்ப கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நேத்து வாங்கினாங்க. அப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து பாப்பாவை வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி பேசி நான் வரமா அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சு அவ இங்க வந்து என்கிட்ட வரும்போது எங்க அண்ணன் வந்து அவளுக்கு வந்து பிளஸ்ஸிங் பண்ணாங்க. 3 வருஷம் எங்க அண்ணன் என்கிட்ட பேசாம இருந்தாங்க, கொஞ்சம் பிரச்சனை இருந்து. அப்ப வந்து எனக்கு அந்த 3 நாள் தியானத்துக்கு நான் டெய்லி வந்து அது மட்டும்தான் வேண்டிட்டு போனேன். அது வந்து இப்போ ஒரே வாரத்திலேயே அது நடந்துருச்சு எனக்கு. இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேற்றுலாம் எங்க அண்ணன் கூட இருந்தாங்க. இத்தனை வருஷம் பக்கம் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகேக்கா, சூசையப்பர் புகழ் உங்களுக்கு கிட்ட எப்பவுமே இருக்கும். வணக்கம்க்கா, உங்க பேரு? என் பேர் அப்பர்ணா. எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? நாங்க பிறந்ததுல இருந்தே இதே பங்கு தான். ஓகே. சூசையப்பர் உங்களுக்கு செஞ்ச புதுமைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆக்சுவலா கல்யாணம் ஆகி 1 இயரா நாங்க குழந்தை வேணான்னு அப்படி இருந்தோம். 1 இயர் கழிச்சு திரும்ப குழந்தை வேணும்ன்றப்ப கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் இருந்துச்சு. எங்க கூட கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்ப நாங்க வந்து என்ன சூசையப்பர்கிட்ட வேண்டிட்டு போன உடனே 2016ல வந்து கரெக்டா 19ஆம் தேதி அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குழந்தை வந்து நான் கன்சீவா இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்க வேண்டிட்டு போனோம். அதுக்கேத்த மாதிரி கன்சீவ் ஆயிட்டேன். 1 இயர்லயே கன்சீவ் ஆயிட்டேன். எவ்ரி 19 எனக்கு அந்த 1 மந்த் முடிஞ்சு இன்னொரு மந்த் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நான் ஃபுல்லா வேண்டிப்பேன், இது மாதிரி எனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் குழந்தை நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. ஏன்னா இங்க 19 பூசை நடக்கும்ல, அந்த பூசையை நான் மாசம் நான் அட்டென்ட் பண்ணுவேன். அப்படி நடக்கும் போதே எனக்கு என்னன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறக்கும் அப்படின்ற இது இருந்தது. ஆனா லாஸ்ட் மினிட்ல பிறக்கும் போது இவனுக்கு மூச்சு திணறிச்சு. அந்த குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் போல அப்படின்ற பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. குழந்தை கையிலேயே வராது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு எங்க 2 பேருக்கும். அப்படி இருந்தும் நாங்க திரும்பவும் சூசையப்பட்டுதான் வேண்டணும். அந்த வேண்டின கையோட ஒரு 16 டேஸ்லயே எங்களுக்கு திரும்ப அவன் கிடைச்சிட்டான். 1.5 வருஷமா நாங்க வந்து பேபி ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தோம். ஆனா அது ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் பயங்கர ஆக்டிவா இருக்கான். இப்பயும் பாத்தீங்கன்னா இவன் தான் அவன். நான் அதெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய மிராக்கல் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுமே நிறைய பிளஸிங்ஸ் இதுல இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, யாரா இருந்தாலும் வந்து தாராளமா நீங்க சூசையப்பட்ட வேண்டிக்கலாம், எங்க சூசையப்பட்ட வேண்டிக்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, புனித சூசையப்பர் எங்களுக்காக வேண்டிக்கலாம். இந்த கோயிலுக்கு வந்து நாங்க சின்ன வயசுல இருந்து இங்க கல்யாணம் ஞானஸ்தானம் எல்லாம் இந்த கோயில தான் நடந்துச்சு. நான் வந்து என் பொண்ணு இப்போ காலேஜுக்காக சீட்டுக்காக அலைஞ்சிருந்தேன். சீட்டு இங்க கிடைக்கல பாப்பாக்கு. சரி, நாங்க என்ன பொண்ணு சீட்டு கிடைக்கலையே, நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப ஃபீலிங்கா இருந்தோம். அப்ப நம்ம பெரிய ஃபாதர் பீட்டர் ஃபாதர் பார்த்தோம். ஃபாதர் போல பொண்ணு சீட்டு கிடைக்கல, என்ன பண்ண தெரியல. ஃபாதர் பிளெஸிங் பண்ணி ஒன்னும் இல்லை, நீ சூசையப்பர் பார்த்து ஜாப் பண்ணிட்டு பாத்துக்கலாம், ஒன்னே ப்ராப்ளம் சொல்லி அனுப்பிச்சாரு. நான் இன்னைக்கு வந்து ரொம்ப மனசு வேதனை வச்சு சீட்டை எழுதி போட்டோம். 2 சீட்டை காலேஜ்ல வந்து கிடைக்கவே இல்லை, செல்லாம இருந்துச்சு, இல்லைன்ட்டாங்க சீட்டு. பொண்ணு கூப்பிட்டு போனோம். பொண்ணு வந்து ஒரே அழுதாங்க, இந்த சீட்டு கிடைக்கலையே கொண்டு சொல்லிட்டு ஒரு அழுதாங்க. நான் போயிட்டு எழுதி போட்டோம். அந்த சிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீட்டு இல்லை கோச்சுக்காதீங்க, அவங்க கேட்கற குரூப் கிடைக்காது. சரி, நான் என்ன பண்ணேன், பாப்பா என்ன பண்ணேன், சூசையப்பர்ட்ட வந்து அழுதேன். என்னப்பா இது போல, நீங்க தான் எனக்கு எல்லாம் பார்த்து எனக்கு இடம் கிடைக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு முயற்சி கொடுங்க சொல்லிட்டு ஜோம் பண்ணேன். காலைல வந்து ஜோம் பண்ணிட்டு போயிட்டு அப்ளிகேஷன் எழுதி போட்டேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜோம் பண்ணி மாசம் முடிச்சுட்டு அழுது ஜோம் பண்ணிட்டு போயிட்டு
மறுநாள் எனக்கு அப்ளிகேஷன் எழுதி போட்டேன். சனி திங்கமேட்டு சாவ கம்பெனிக்கு வர சொல்லிட்டாங்க இன்டர்வியூக்கு வந்தோன்னா அந்த இல்லை இந்த சீட்டு சொன்னவங்க அவங்க அப்பதான் இல்லதான் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து எங்களை அந்த மேடம் ஒருத்தர் அவங்கள பிரின்சிபால் நேரத்தில் மேடம் ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்க டேசி மேரியா இருந்தாங்க என் பொண்ணு தாங்கலாம், உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நீங்க மேல வந்து அவங்க இன்டர்வியூல என்டர் பண்ணுங்க சொன்னாங்க. சரி பாப்பா போயிட்டு உள்ள போய் இன்டர்வியூ என்டர் பண்ணிட்டு ஈவினிங்குள்ள பணம் கட்டணும் சொன்னாங்க. அப்போ என் கையில ₹1 கூட கையில் காசு இல்லை. என்ன பண்ணு ஏதாவது பொண்ணுக்கு தரல. அப்பயும் ஜாப் பண்ணிட்டு வந்தேன், போயிட்டேன். போய் எங்கள் ஓனர்கிட்ட சொன்னேன். எங்கள் ஓனர் உடனே எனக்கு வந்து காசு ஏர்ன் பண்ணி காசு கொடுத்தாரு, ஃபீஸ் கட்டிட்டேன். பொண்ணு படிக்காச்சு. சூழ்ச்சியக்கூடிய சக்தி பயங்கரமா சக்தி. அதோட நம்ம ஃபாதர் எனக்கு ரொம்ப பிளெஸிங். ஃபாதர் உங்களுக்கு பிளஸ் பண்ணி நீ போ தைரியமா இது பண்ணி சொல்லியிருக்காங்க. சூசேபுரம் எப்பவுமே ஆசை. அக்கா உங்க பேரு? என் பேர் வெரோனிகா. எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? இங்க நான் 21 இயர்ஸா இருக்கேன். பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கேன். ஐ எம் 21 நவ். ஓகே. சூசேபர் உங்களுக்கு செஞ்ச அற்புதம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சூசேபர் என்னோட லைஃப்ல வந்து நிறைய செஞ்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, லாஸ்ட் இதே 2025 மார்ச் டைம்ல வந்து நான் என்னோட லாஸ்ட் செமிஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். அப்ப நான் வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணேன். இன்கம் டாக்ஸ் எக்ஸாம் பேப்பர் அதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம பாஸ் ஆகுமா என்ன தெரியல. என் அம்மா வந்து எனக்கு கொஸ்டின் பண்ணாங்க, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து உறங்கம் சூசியப்பர் கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். எப்படி ப்ரேயர் பண்ணேன்னா, ஒரு சின்ன பிட் ஆஃப் பேப்பர்ல வந்து நான் என்னோட தேவை என்னன்றதை நான் எழுதி சூசியப்பரோட அந்த சுரூபத்துக்கு கீழே நான் வச்சு தினமும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் எவ்ரிடே ஈவினிங் வந்து இங்க சூசியப்பர் ஃபர்ஸ்ட் அங்க இருந்தாங்க. அங்க இருக்கும் போது அங்க எப்பவுமே எவ்ரி வெட்னஸ்டே டெய்லியுமே வந்து நான் சூசியப்பரோட ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சோடனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ரிசல்ட் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சூசியப்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூசியப்பரோட வாழ்க்கையில நிறையவே செஞ்சிருக்காரு. ஸோ கடவுளுக்கும் சூசியப்பருக்கு தான் நன்றி சொல்றேன் நான். தேங்க்யூ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த ஒரு மாசமா எங்க சித்தி கீழே விழுந்து ரொம்ப இந்த இடத்துல சைட்ல கொஞ்சம் பிராக்சர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அவங்களுக்கு 75 வயசு ஆகுது. டாக்டர் சொன்னாங்க அவங்க ரொம்ப ரெஸ்ட் இருக்கணும், இப்ப நடக்க முடியாது உங்களால அப்படி சொல்லி இருந்தாங்க. ஆனா இந்த நவநாள்ல சூசியப்பருக்கு நாங்க மன்றாட்டு வச்சிருந்தோம். எங்க சித்திக்காக ரொம்ப அழுது நாங்க ஜெபம் பண்ணோம். நேத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அந்த எலும்பு கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல நியூஸ் வந்தது. அதனால சூசியப்பருக்கு நன்றி. 2024 இந்த பூண்டியில 5 குழந்தைங்க இறந்து போச்சு. அதுல வந்து எங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. 24 வயசு ஒண்ணு, 22 வயசு பையன் 3rd இயர் முடிச்சிருக்கான். ஒருத்தன் பிளிங்கெட்ல ஒர்க் பண்ணியிருந்தான். அது 2 பிள்ளைங்க இழந்ததுனால தங்கச்சிக்கு மென்டல் மாதிரி ஆயிட்டா ரொம்ப. அதனால நாங்க நல்ல பிரேயர் ஜெபத்துல வச்சோம். சூசியப்பர்கிட்ட ரொம்ப நாங்க விண்ணப்பிச்சோம். அதனால இந்த வருஷம் இந்த குழந்தை 2 பேரும் சேர்ந்த மாதிரி இந்த குழந்தை எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக கோடாட கோடி நன்றி. இந்த குழந்தை ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி நாங்க செலுத்துறோம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் ஜஸ்டின். எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? நான் இந்த பங்குல பிறந்ததுல இருந்தே இந்த பங்கு தான் சார். ஓகே. சூசேப்பர் உங்களுக்கு செஞ்ச புதுமைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார், அவர் எனக்கு நிறையவே செஞ்சிருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா 1-2 இல்ல, ரொம்பவே இருக்கு. எனக்கு என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பெரிய மேசிவ் அட்டாக் வந்துருச்சு. அந்த அட்டாக் வரும்போது நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்க போனா ரொம்ப வந்து 100% பிளாக் இருக்கு, அதனால உங்களால வந்து இப்போதைக்கு பழைக்க முடியாதுன்ற மாதிரி என்ன சொல்லி கைவிட்டுட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. வேற வழி இல்லாம அப்புறம் என்ன பண்ணோம்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி மதர் மேரி கிட்டயும் ஆண்டவர்கிட்டயும் சூசேப்பர்கிட்ட ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணி என்னை எப்படியாச்சும் காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு உடனே வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஆம்புலன்ஸ் மூலியமா எடுத்துட்டு போய் அங்க உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபுல்லா இப்போ பூரண குணம். அங்க போய் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு உழைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து பிளாக் இருக்க வந்து 100% ஆனது. பம்பிங் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அந்த பம்பிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒண்ணுமே முடியாது, இனிமேட்ல இருந்து பண்ண முடியாதுன்னா. அப்பவும் நான் ரொம்ப மன்றாடி கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்டயோ மதர் மேரிக்கிட்டயோ ரொம்ப அழுது நான் வேண்டிக்கிட்டோம், என்னை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்கம்மான்னு சொன்னோன்னே அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து அந்த பிளாக் ஃபுல்லாவே கிளியர் ஆயிட்டு 100% பிளாக்கும் ஃபுல்லா போயிட்டு பம்பிங் இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து நெக்ஸ்ட் ரிவ்யூ போகும்போது டாக்டர் என்ன சொன்னா, உங்களுக்கு 25% தான்
பம்பிங் இருக்கு, இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்ப நான் அவர்கிட்டயே சொல்லிட்டு வந்தேன், இல்ல டாக்டர், எனக்கு வந்து ஜீசஸும் மதர் மேரியும் இருக்காங்க, கண்டிப்பா என்ன வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண நெக்ஸ்ட் டைம் ரிவ்யூ வரும்போது நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி போன வாட்டி நான் போகும்போது நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் நல்லா முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணி வேண்டுனேன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணுமான்னு. அதே மாதிரி எனக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து 40% இன்னும் அடுத்த மாசம் எனக்கு 65% மேல ஒரு நான் ப்ரேயர் பண்ணேன். அதனால 1-2 நிறைய அற்புதங்கள் செஞ்சுக்கிறார். சூசியப்பருக்கும் நான் மிகவும் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சூசேப்பர். உங்களுக்கு எப்பவுமே பேர்? என் பேர் ராபர்ட். ராபர்ட், எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு குழந்தையில நான் வந்து பிறந்தது வந்து 1008 இருந்தது. எங்க அம்மாவுக்கு இங்கதான் மேரேஜ் ஆச்சு. எங்க அப்பா வந்து இந்த ஊருக்காரு, கைமேட்டு பகுதி. எங்க அம்மா வந்து ஆயிரவேலுக்கு. அப்போ எங்க அப்பா அம்மா இங்கதான் இந்த பங்குல தான் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஆயிரவேலுக்கு கிரீம்ஸ்வூர்ல எங்க ஃபேமிலி இருந்தது. அங்கதான் நான் பிறந்தேன். பிறக்கும்போது எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது எங்க பாட்டி இங்க இட்டுன்னு வந்துட்டாங்க. எங்க பாட்டி வந்து இந்த பங்கு சேர்ந்துங்க, கொடியம்மான்னு. அங்க கொடியம்மான்னு மாதா கொடியானிக்கு தான் அவங்க பிறந்தாங்க எங்க பாட்டி. அதனால கொடியம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த பங்குல இருந்தவங்க. எங்க பாட்டி என்ன வளர்த்து இங்க இருக்கிற டான் பாஸ்கோ ஸ்கூல் தமிழ் மீடியம்ல 8வது வரைக்கும் முடிச்சேன். அதுக்கப்புறம் 9th வந்து சிந்தாரப்பேட்டை ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் இந்த பங்குலயே எங்க அப்பாவுடைய தங்கச்சி பொண்ணு இந்த பங்கு அன்னைமேரின்னு சொல்லி அவங்க பொண்ணு எனக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க இந்த பங்குலயே. எனக்கு இங்கதான் திருமணம் நடந்தது. எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளை, ஒரு பையன். ஃபர்ஸ்ட் பொண்ணு இங்கதான் மேரேஜ் பண்ணேன் இந்த பங்குல. 2வது பொண்ணுக்கும் இங்கதான் மேரேஜ் பண்ணேன். 3வது பையனுக்கு ராபினுக்கும் இங்கதான் மேரேஜ் பண்ணேன். ஸோ 5 தலைமுறை சூசேப்பருடைய ஆசீர்வாதத்தினால இந்த பெரிய ஒரு கிஃப்ட், கடவுளுடைய காட் கிஃப்ட்னு சொன்ன மாதிரி கடவுள் செய்த பெரிய ஒரு கிஃப்ட் வந்து இந்த பங்குல 5 தலைமுறை எங்களுக்கு திருமணம் நடந்தது. சூசேப்பர் உங்களுக்கு செஞ்ச புதுமைகள் கொஞ்சம் சொல்லுங்க. திருமணம் இந்த 5 திருமணம் இங்க நடந்தது காரணமே சூசேப்பர். அதுவும் பெரிய ஒரு கிஃப்ட். நான் வந்து அது மாத்திரமல்ல, இந்த பங்குல வந்து நான் ஒரு இறைவாக்கு பணியாளரா இருக்கேன் சாந்த மறை மாவட்டத்துல. இங்க ஒரு அன்பு தலைவரா இருக்கேன் இந்த பங்குல. ரொம்ப ஆமா. அதனால எல்லாருக்கும் திருமணம் எல்லாம் முடிஞ்சது. இனி கடவுள் சேவை சொன்னா கடவுளும் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல இப்ப நான் இந்த பகுதியிலும் சரி சில வெளிப்பகுதியிலும் சரி ஆண்டோடைய வார்த்தையை அறிவிச்சு இறைவாக்கு பணியாளர் அறிவிச்சு நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அதே மாதிரி இந்த பகுதியில எது நடந்தாலும் எனக்கு கூப்பிடுவாங்க, ப்ரேயர் பண்ண கூப்பிடுவாங்க. அப்ப போய் நான் ஒரு சாட்சியா இந்த பகுதியில இந்த பங்குல அறிவித்துக் கொண்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி. இவரு வந்து யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவருதான் நம்ம ராபின் அண்ணா. அவர் இங்கதான் சுத்திட்டு இருந்தாரு. அவங்களோட அப்பா இவரு. சேனல் பேர் என்ன? ராபின் அண்ணா வச்சிருக்க சேனல் பேரு ஹோலி ஃபேமிலி கிறிஸ்டோட அட்மினோட அப்பா ராபின் அண்ணா அவங்க அப்பா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப நன்றி. உங்க சேனல் ரொம்ப நம்மளுடைய மறை மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். நீங்க ரொம்ப ஆமா, இது சென்னை மாத்திரமல்ல உலகம் முழுதும் உங்களுடைய சேனல் பரவணும். ஏன்னா எத்தனை சேனல் வந்து சில அரசியல் சேனல் இருக்கு, சினிமா சேனல் இருக்கு. ஆனா ஆண்டவர் சேனல் சொல்லி, அதுவும் கத்தோலிக்க திருச்சபையில ஒரு சேனல் இருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். இது உலகம் ஃபுல்லா இந்த சேனல் பரவணும். அநேக மக்களுக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைய எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறது பெரிய உங்களுக்கு பண்ணி ஆண்டவர் கொடுத்த சிறப்பா செய்யுங்க. ஜெபிக்கிறேன். கண்டிப்பா நன்றி. தேங்க்ஸ். உங்க பேர் என்ன? ஜெபி. ஓகே, உங்களுக்கு சூசேப்பர் செஞ்ச அற்புதம் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அது சூசேப்பர் ஆண்டவர் ஏசப்பா உங்க லைஃபுக்கு செஞ்ச புதுமைகள். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மலர்மதி. எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? 40 வருஷமா இருக்கு. சூசேப்பர் உங்களுக்கு செஞ்ச புதுமைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய சொல்ல முடியாத புதுமையை செஞ்சுக்கிறாரு. என் பிள்ளைங்களுக்கு நல்ல திருமணம் நடந்தது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சது, குழந்தை கிடைச்சது. நானும் வேலை செய்யறேன், இங்க கேன்டீன்ல வேலை செஞ்சு நானும் சம்பாதிக்கிறேன். 2வது எனக்கு 5 ஆபரேஷன் பண்ண உடம்பு இருந்தாலும்
புனித சூசியப்பர் வந்து இந்நாள் வரையிலும் சோர்ந்து போகாத அளவுக்கு உழைக்கிறதுக்கு சக்தியை கொடுத்துக்கிறாரு. பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். என் கணவர் இறந்துட்டாரு, ஆனாலும் தைரியத்தோடு என்னோட அவர் கடவுள் இருக்கிறதுனால என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடந்து வீடு கட்டுறதுக்கு உதவி செய்தாரு. அந்த பாக்கியமும் கிடைச்சது எனக்கு. அதாவது இப்ப என் பிள்ளைங்களுக்கு நல்லது நடந்தது. பங்கு தந்தை அவர்கள் இங்க வந்து ரொம்ப நல்ல நல்ல காரியங்கள் செய்திருக்கிறாரு. எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கும் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு, எல்லா மக்களுக்கும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த ஆலயத்துல தான் இந்த ஆலயம் தான் எங்க பங்கு. போன வருஷம் முன் வருஷம் தான் பீட்டர் ஜெரால்ட் வந்தாங்க. வீடு சந்திக்கணும்னு சொன்னாங்க. வீடு செஞ்சாங்க. என்ன தேவைன்னு சொன்னாங்க. என் பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணோம், கண்டிப்பா நடக்கும்னு சொன்னாங்க. அதே வருஷத்துல மாசமே எங்களுக்கு பொண்ணு கூடி இதே சபையில இது சூசியப்ப பங்குல தான் பொண்ணு வந்து சரி நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு திருமணம் ஆச்சு போன வருஷம். இந்த வருஷம் அற்புதமா குழந்தை ஆம்பளை குழந்தைய கொடுத்ததுக்காக அதுக்காக கொடான கொடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, சூசியப்புக்காக நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வணக்கம் சார். உங்க பேரு? என் பேர் தீனதயாளன். தீனதானே. எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? நான் பங்கு இங்கதான், எனக்கு வீடு இங்கதான். நான் வந்து அடல்ட் பாப்திசம் தான். நான் வந்து கன்வெர்ட் ஆகிறேன். ஓகே. சூசேப்பர் உங்களுக்கு செஞ்ச புதுமைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு புதுமைனா இந்த கோவில்ல நான் வந்ததுல இருந்தே எனக்கு புதுமை தான். ஓகே. நான் வந்ததுல இருந்தே புதுமை தான். என்னுடைய வாழ்க்கை என்பது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கரடு முரடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. ஆனா அமைதியின் பேரொலி சூசையப்பண்ணுவாங்க. அந்த அமைதி வந்து எங்க கூட தங்குமான்னு நாங்க வேண்டுவோம். ஆனா நான் இப்ப வரைக்கும் அமைதினா ஓரளவுக்கு கோவப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்கிட்ட கேட்கிறப்போ அமைதியின் பேரொலி அவருன்றப்ப அவருடைய தன்மையை நான் வேணும்னு அதிகமா நாங்க கேட்டுப்போம். ஆனா அதிகமா பெற்று இருக்கோம். வருடம் நாங்க இருக்கிற இந்த கோவில்ல இருக்கிறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த சூசேப்பர் வழியாக அனைவரும் பெற்றுக்கொள்வாங்க சாட்சியை கேட்டிருக்கோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க உணர்ந்திருக்கோம். இந்த வாழ்க்கை என்பதே வந்து அவர் கொடுத்த வாழ்க்கை தான். இப்ப நடந்திருக்க வாழ்க்கை அனைத்துமே வந்து இறை ஆண்டவரிடம் புனித சூசேப்பர் அவருடைய பிள்ளையிடம் ஈஸியா அவர் வந்து பரிந்துரை செய்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அன்னை மரியாதை எப்படி வந்து அவர் வாங்கி தருவாங்களோ, இவர் பேசாம விவிலியத்தில் முதற்கொண்டு இவர் பேசவே இல்லைன்றாங்க. அமைதியா இருந்தாரு, அமைதியின் தூதர். ஆனால் நீங்க கேட்கிற காரியங்கள் அனைத்துமே வந்து அவர் வழியாக கண்டிப்பா கிடைக்கின்றது எங்களுடைய நம்பிக்கை. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க பெற்றிருக்கோம். நான் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். சரிங்களா, வரப்ப கோவிலுக்கு வரப்ப. ஆனா அவருக்கான வேலையை நீ செய்யறப்போ அவரே உனக்கு தருவாரு அப்படின்னு ஒரு நம்முடைய சிஸ்டர்ஸ் கூட வந்து ஒரு கான்வென்ட்ல ஒரு சேப்பல் இருக்கிறப்ப அங்க படி செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கப்போ ஒரு நல்ல தச்சர் கிடைக்கல நாங்க. ஆனாலும் அவரே வந்து தச்சரா இருந்து வேலை செஞ்சு முடிச்ச பிறகு காணா போன பிறகு அப்புறம் தான் அவங்க அந்த 4 நாள் முடிஞ்ச பிறகுதான் அந்த சிஸ்டருங்க சொன்னாங்க சூசேப்பர் தான் வந்து இத படிக்கட்டை செஞ்சு கொடுத்தாருன்னு. அவங்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கேட்கிறப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை ஏறும். அவர்கிட்ட கேட்டா கம்பல்சரி கிடைக்கும், கிடைக்காம போவாது. அன்னை மரியாதை எப்படி பெற்று தருவாங்களோ தன்னை சூசையப்பறம் அதே மாதிரி பேசாம எங்களுக்கு பெற்று தர விட. நான் இது வரைக்கும் அந்த வேலை கூட பாத்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அது இங்க வந்த பிறகுதான் அனைத்துமே கிடைச்சது. என் மனைவி, குழந்தைங்க, பசங்க எல்லாருமே நான் இப்ப அதை நிற்பதும் நிர்மூலமாகாதும். என் தேவை என்னவென்று ஆண்டவர் தெரியும். அதே போல சூசையப்பருக்கு தெரியும். எங்களுடைய தேவைகளை பரிந்துரைகளை அவர் தான் பரிந்துரைக்கணும். பரிந்துரைச்சிருக்காரு, நிறைய கிடைச்சிருக்கு, நாங்க பெற்றுக்கொண்டோம். எது 1, 2ன்னு சொல்ல முடியாது. அந்த வாழ்க்கை முழுவதும் வந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரு, நாங்க பெற்றுக்கொள்கிறோம். அவர் வழியாக தான் அனைத்துமே பெற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய நம்பிக்கை. ஆனா அவர் கண்டிப்பா கொடுப்பார். கொடுக்கிற அமைதியான சூசையப்பர். ஓகே, ரொம்ப நன்றிங்க. சூசையப்பர் அருள் உங்களுக்கு எப்பவுமே. கண்டிப்பா. தேங்க்யூ. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயிற்றுல கட்டி இருந்தது. அது இந்த தவ காலத்துல தான் எனக்கு வயிற்றுல கட்டி கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. அதனால வெளிப்படுத்தி ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த ஆண்டு என்னை வழி நடத்தினாரு. அதே மாதிரி இந்த தவ காலத்துல என் பொண்ணுக்கு வீடு கேட்ட, வாடகை வீடு. அதே போல சூசேப்பர் 19 தேதிக்குள்ள ஒரு வாடகை வீடு கிடைக்கணும்னு நினைச்சேன். அதே போல வீடு கொடுத்துக்கிறாரு. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. சூசேப்பருக்கு நன்றி. சூசேப்பர் உங்களுக்கு எப்பவுமே வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த பங்கோட வேதியர் நம்மளோட இருக்காரு. அங்கிள் உங்க பேர்? பேர் கிளமெண்ட். ஓகே, எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? 2 years. ஓகே. சூசேப்பர் உங்களுக்கு செஞ்ச புதுமைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த சின்ன வயசுலயே வந்து சூசேப்பருடைய பக்தி எனக்கு இருக்குது. ஓகே. இப்போ வந்து நான் இந்த கோயிலுக்கு நான் வேலைக்கு வந்தபோது சூசேப்பர் வந்து நிறைய புதுமைகள் செய்தாரு. கேட்டா கட்டாயமா கிடைக்கும் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய கஷ்டத்துக்காக வேண்டிக்கிறேன்.
அப்போ வேண்டிக்கும் போது முன்கூட்டியே எனக்கு ஒரு கனவுல இந்த கோவில் வந்தது. அதுல இருந்து நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். அதனால சரி எங்கேயோ நம்மள வேற ஒரு இடத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழைத்தல் மனசுல வச்சுட்டு, அதே போல என்ன குருவானவர் அந்த பங்கு குருவா இருக்க அருள் தந்தை பீட்டர் வந்தவங்களும் என்னை வந்து ஒரு பலமுறை கூப்பிட்டாரு. தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னப்பா உங்களுக்கு விருப்பமா இருந்தா வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த அழைப்புக்கேற்ப சரி அவரோட வந்து நான் பண்ணி சேர்த்து வந்தேன். நான் வந்து என்னுடைய ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது, சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை. ஒரு அந்த சூழ்நிலையில் நான் வேண்டிட்டு இருந்தேன், ஒரு திருப்பலி நான் வைக்கிறேன், பேர் எழுதி நான் திருப்பலி வைக்கிறேன். அந்த திருப்பலியில் 3 நாளில் எனக்கு வந்து காணாமல் போன என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வீட்டுக்கு வரணும்னு ஒரு வேண்டுதல் நான் வச்சேன். அந்த பேர் எழுதி அடுத்த 3ஆவது நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு புதுமை நான் வெளிப்படையாக நான் சொல்றதுக்கு விரும்புகிறேன். ஆகவே சூசைப்பரிடம் நீ எது கேட்டாலும் கட்டாயமாக கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை நான் உங்ககிட்ட சொல்லி. ஓகே, ரொம்ப நன்றி அங்கிள். சூசைப்பர் உங்களுக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் சார். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்க்கா, உங்க பேர்? வணக்கம்பா, என் பேர் மார்கரி. எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த பங்கு தான். ஓகே, சூசைப்பர் உங்களுக்கு செஞ்ச புதுமைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சூசைப்பர் எனக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காரு. அதுல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நான் வேண்டியிருக்கேன், சூசைப்பரே இப்ப எங்க அண்ணன் வந்து இந்த பங்குல இல்ல, அவங்களாம் வேற வெளிப்பங்குல இருக்காங்க. சூசைப்பரே எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி உடம்பு முழுசா சரியாயிடுச்சுன்னா, நான் தேரப்ப எங்க அண்ணனை இந்த நம்ம தேர் சுற்றுப்பிரகாரம் வரும்பொழுது நான் கூப்பிட்டுட்டு வந்து உமக்கு வந்து நான் சாட்சியா நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு இருந்தேன். ஆனா அது லாஸ்ட் இயரே வந்து அண்ணாக்கு முழுசா சரியாயிடுச்சு. ஆனா நான் அது கூட தெரியாம அப்பவும் ப்ரேயர் பண்ணிட்டே தான் இருந்தேன் சூசைப்பர் கிட்ட. அதுக்கப்புறம் தான் நமக்கு சூசைப்பர் எப்போ கொடுத்துட்டாரே, நம்ம இன்னும் கூட அது உணராமையே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நேத்தும் நான் அண்ணனை வர வச்சுட்டு சூசைப்பர் கிட்ட ப்ரேயர் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கும் நான் வேண்டின மாதிரி அண்ணன் கூட நம்ம இந்த தேர் சுற்று பிரகாரம் வந்துட்டு சூசைப்பருக்கு மாலை வாங்கி போட்டோம். நான் வரும்பொழுது இந்த தேர் பவனி வரும்பொழுது கூட இருந்தேன் ஒருத்தவங்க கிட்ட சொன்னேன், அக்கா நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறதா, சூசைப்பர் கிட்ட நம்ம நம்பிக்கையோட வேணும்னா கண்டிப்பா கிடைக்கும். அது என்னவோ லேட்டா ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்குங்க. அதனால நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் நான் ஒரு 3 பேருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வருஷத்துக்குள்ளார எனக்கு கண்டிப்பா அந்த 3 பேருக்கும் குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு. அடுத்த வருஷமும் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு நம்புறேன். அதுவும் நான் சாட்சி சொல்லுவோம்னா மேக்சிமம் இது வரைக்கும் இந்த மாதிரி இங்க நம்ம இந்த சர்ச்ல சாட்சி அப்படிலாம் சொன்னது கிடையாது. எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் கூட பாக்குறவங்க கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். இப்ப நான் இந்த மாதிரி பேசுறத வந்து எத்தனையோ பேர் கண்டிப்பா பாப்பாங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மன நிறைவா இருக்கு. பரவாயில்ல, இப்ப நம்மளை பார்த்து நம்ம சொல்ற இந்த சாட்சியை பார்த்து இன்னும் எவ்வளவு பேர் வந்து சூசைப்பர் கிட்ட வந்து விசுவாசமா ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பவும் நான் சூசைப்பர் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இங்க இன்னைய ப்ரேயர்ல எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேரோட இதுவையும் நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் போறேன். ரொம்ப நன்றி. சூசைப்பர் உங்களுக்கு எப்பவுமே ஆசீர்வாதம். என் பேர் அகல்யா. எங்க 25வது வருஷத்துல மே மாசம் பேத்தி பிறந்து 1 மாசத்துல உடம்பு சரியில்லாத ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். டாக்டருங்களாம் டைம் கொடுத்துட்டாங்க, 24 மணி நேரம் டைம் கொடுத்து குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்குது, எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து உடனே சூசைட் போயிட்டு ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். உன்னை நம்பிதான் என் பிள்ளைங்களை நான் குழந்தை டெலிவரி ஆச்சு, அவளுக்கு எதுவும் ஆகாம நல்லபடி வரணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் குழந்தை கொஞ்சம் சேதம் ஆயிட்டா குழந்தை நல்லபடியா என்கிட்ட கொடுத்துருவாங்க. இன்னொன்னு சாட்சி வந்து என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு போன வருஷம் ரொம்ப அழுது ஜெயிப்பிச்சு சூசைப்பர். அடுத்த வருஷம் நான் சாட்சி சொல்லணும்ப்பா, எல்லாரும் எதிர்க்கும் என் பொண்ணு நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு. அதே மாதிரி இப்போ என் பொண்ணு 4 மாசம் இதுவா கன்சீவா இருக்கிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். சூசைப்பருக்கு ரொம்ப நன்றி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. வணக்கம்மா, உங்க பேர்? என் பேர் கிரேசி. எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கேன். பிறந்ததுல இங்கதான் இருக்கீங்களா? சூசைப்பர் உங்களுக்கு செஞ்ச புதுமைகளை பத்தி கொஞ்சம் உங்க கிட்ட சொல்ல முடியுமா?
இப்ப நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கேன். ஞானஸ்தானம், புதுநன்மை எல்லாமே, திருமணம், என் பிள்ளைங்களோட ஞானஸ்தானம் எல்லாமே இங்கதான் நடந்துச்சு எனக்கு. நான் வந்து இது இப்ப எதுக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கேன்னா, எனக்கு வேலை இல்லாம இருந்தேன் 2020 இருந்து எனக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் இப்ப புதுசா வந்திருக்க பங்கு தந்தை மூலமா எனக்கு வேலை கிடைச்சது. ஆனா சூசேப்பர்கிட்ட வந்து நிரந்தர வேலைக்காக நான் வேண்டிட்டு இருந்தேன். அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு இருந்தேன். எனக்கு 2024 அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அதாவது டயசிஸ் மூலமா எனக்கு போட்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. இந்த சூசேப்பர் திருவிழால எனக்கு 10ஆம் தேதி, இந்த மாசம் 10ஆம் தேதி எனக்கு அங்கேருந்து கவர்மெண்ட் ஆர்டர் எனக்கு வந்திருக்கு. பெர்மனன்ட் வேலைக்கான ஆர்டர் வந்திருக்கு எனக்கு. அதுக்காக சூசேப்பருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். நானு என் வாழ்க்கையில செஞ்ச எல்லா புதுமைகளுக்கும் சூசேப்பர் வழியா நன்றி. கண்டிப்பா உங்களுக்காக வேண்டி. வணக்கம். வணக்கம். என் பேரு ஜான் ராமமூர்த்தி. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா? ஓகே. இது நீங்க சூசேப்பர் பங்குல 10 வருஷமா இருக்கீங்க. சூசேப்பர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு செய்த அற்புதங்கள் ரொம்ப நிறைய. அதுல வந்து குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, என்னுடைய சன்னு லயோலா காலேஜ்ல எம்எஸ்சி முடிச்சான். எம்எஸ்சி முடிச்சிட்டு நிறைய பேருக்கு ஒரு கான்பூர் ஐஐடியில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கான்பூர் ஐஐடியில அவனுடைய திறமையால ஆன்லைன்ல அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருகின்ற டியூஸ்டே வந்து கான்பூர் ஐஐடியில வந்து ஜேஆர்எஃப் ஜாயின் பண்றான். அது வந்து எனக்கு சூசேப்பர் கொடுத்த ஒரு பெரிய அருள். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையில அதை வந்து மறக்க முடியாது. யாருக்குமே கிடைக்காது. அவங்க பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இது கிடைச்சது அப்படின்ட்டு ஒரு பிரமிப்பா கேக்குறாங்க. இது எல்லாமே அவருடைய அருள் தான். ரொம்ப நன்றிங்க சார். உங்க பேரு? என் பேர் வந்து ஸ்ரீகாந்த். எங்க இருந்து வரீங்க? நான் சிதம்பரம் பங்கு சேர்ந்தேங்க. ஓகே. எத்தனை வருஷமா இந்த பங்குக்கு வந்துட்டு இருக்கீங்க? இந்த பங்குக்கு நான் கடந்த 3 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். ஓகே. திருவிழா காலங்கள்ல தான் நான் வருவேன். மற்றபடி இந்த கோயிலுக்கு நான் வந்தது கிடையாது. இந்த மாதிரி திருவிழா காலங்கள்ல நான் வரும்போது ஒரு மனிதர் என்னை பார்த்து சந்திச்சாரு. அப்புறம் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப தொலைவுல இருந்து நான் வரேங்க அப்படின்னாரு. இவ்வளவு நேரம் டைம் ஆயிடுச்சே சார், நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு. ஆனா நான் எப்படியாவது சூசேப்பர் தான் கிட்டுன்னு வந்தாரு, அவரே இட்டுன்னு போய் சேர்ப்பாரு அப்படின்னு எனக்கு சொன்னாரு. சரிங்க. அப்போ அவர் சொன்ன அந்த முதல் தடவை சொன்னதுனாலதான் நான் திருவிழாக்கு வர ஆரம்பிச்சேன். அதனால அதுக்கு முன்னாடி நான் வந்ததே கிடையாது. இந்த கோயிலுக்கு போவேன், வெளியே சிலுவை இடையில போட்டு போவேன். ஏன்னா இந்த கோயில் முக்கால்வாசி நேரம் காலையில சாயங்காலம் மட்டும்தான், மத்தியானத்துல மூடி இருக்கும். நான் போகும்போது அது பார்க்க முடியாது, இந்த கோயில் ஆலயத்தை வர முடியாது. ஆனா திருவிழா காலங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயம். இது நிறைய பேருக்கு சூசியப்பருக்கு இங்க ஒரு ஆலயம் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால வர முடியாது. ஆனா உண்மையில இந்த ஆலயத்துல ஒரு ஆற்றல் இருக்கு, அதை உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். சூசியப்பருக்கு ஒரு பேர் இருக்குதுங்க, இயேசுவின் திரு இருதயத்துக்கு வளர்ப்பு தந்தையான புனித சூசேப்பரு. இங்க இருதய படம் இருக்கு பாருங்க. அதனால இங்க வந்து ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த மனிதர் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நானும் அவரை வந்து பார்த்து சந்திப்பறவன் பாக்குறேன், சந்திக்கவே இல்லை. ஆனா அவர் என்ன ஆனாரு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்னதுனாலதான் இந்த ஆலயத்துக்கு நான் வர ஆரம்பிச்சேன். இந்த கடந்த 3 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் சூசேப்பர். இன்னைக்கு மரியாள் வழியாவும் செஞ்சிருக்கிறாரு. நான் நிறைய அவர்கிட்ட கேட்டா அவர் செய்யாத இருந்ததே கிடையாது. பொறுமையா இருந்தாலும் செய்வாங்க. எதுனா உங்க பிரச்சனை அப்படின்னா ஒரு சீட் எழுதி சூசேப்பர் காலடியில வச்சிருங்க, அவர் கண்டிப்பா அதை நிறைவேற்றாம இருக்கவே மாட்டாரு, பரிஞ்சு பேசுவாரு உங்களுக்காக. இது வரைக்கும் எழுதுனது எனக்கு சக்சஸ் தான் இருக்கு. அதிகமா எழுதிருக்கேன்னா பார்த்தா இல்ல, 1, 2 எழுதியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இது நடக்கவே நடக்காது, இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ஒண்ணு சொன்னதே எனக்கு கிடைச்சிருச்சு யோசேப்பு கிட்ட. அதனால இந்த யோசேப்பு வளனார் சூசேப்புன்னு தெரியல, அவரை பத்தி பைபிள்ல எதுவுமே ரொம்ப அவர் பேசவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் மேரி மாதாவுக்கும் சூசேப்புக்கும் நான் நன்றி. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பா பிரேயர். நன்றிங்க.